ஈஸ்டர் அட்டாக் என்ற ஒரு அட்டாக்கை நடத்தி அதன் மூலம் இலங்கைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒன்று இருக்கின்றது, இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை யார் சரியாக நிர்வகிக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் தான் 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. இதன் மூலம் கோட்டபாய ராஜபக்ஷ முன்னர் இறுதி யுத்தம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தவர். ஆகவே அவர் இறுதி யுத்தத்தை எவ்வாறு கையாண்டாரோ அதே போன்று தீவிரவாத தாக்குதலையும் எதிராக கையாளக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கக்கூடியவர் என்ற பிம்பத்தின் மூலம் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அதிகூடிய வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றியடைந்தார். அவருக்கு எதிராக நின்ற சயித் பிரேமதாசாவும் தேசிய பாதுகாப்புக்கு முதன்மை அளிப்பதாகவும் இறுதி யுத்தத்தில் யார் இராணுவ தளபதியாக இருந்தாரோ சரத் பொன்சேகாவையே தான் பாதுகாப்பு அமைச்சராக நியமிப்பேன் என்று குறிப்பிடும் அளவுக்கு அந்த தேர்தலில் தேசிய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது ஆட்சியை பிடிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆகவே ஆட்சியை கைப்பற்றுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாகத்தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தற்பொழுது சொல்லப்படுகின்றது, தற்பொழுது விசாரணைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றது. அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இதனைத்தான் அமைச்சர்கள் அரசாங்க தரப்பினர் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் குறிப்பிடுகின்றார்கள். அதில் முக்கிய தரப்பாக செயற்பட்டவர்தான் அரச புலனாய்வு பிரிவின் இயக்குனர் சுரேஷ் சாலே என்பது குற்றச்சாட்டு. அதனுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு போன்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது. எனினும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஒரு இராணுவத்தைச் சேர்ந்தவர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர் எப்படி நடத்தப்படுவார் என்ற சூழ்நிலையுடன் 1962 ஆண்டு பண்டாரநாயக்க ஆட்சி கவிழ்ப்பின் பொழுது இராணுவ மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளுடைய மனைவிமார் எவ்வாறு பகிரங்கமாக கடிதம் ஒன்றை எழுதி கோரிக்கை முன்வைத்தார்களோ அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் சுரேஷ் சாலையினுடைய மனைவியும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார்.